திரு பொன் வில்சன் அவர்களும் இணையறாரு. உங்களை தொடர்ந்து தொடர்பில் இருக்குமாறு கேட்டுக்கிறேன். திரு பொன் வில்சன், நிறைய வெறும் சி விஜயபாஸ்கர் துரோகி நீங்க சொல்லிடுவீங்க, எம்ஆர் விஜயபாஸ்கர் துரோகின்னு சொல்லிடுவீங்க. எத்தனை துரோகிகள் சார்? சசிகலாலேருந்து ஆரம்பிச்சு ஓபிஎஸ்லேருந்து அந்த பட்டியல் இவ்வளோ பெருசா போயிட்டே இருக்கே. அதிமுக மேல விமர்சனம் மேலோங்கிட்டே இருக்கே. இந்த தலைமை இதை கண்டிக்கவே மாட்டேங்குது. இந்த பிரச்சனைகளை ஒரு டினையல் மோட்லயே மறுக்குதுங்கிற ஒரு பார்வை இருக்கே. இல்ல, டினையல் மோட்ல மறுக்கிறது கிடையாது. இப்ப இவங்க ஒரு 15 நாளைக்கு முன்னாடி மன்னிப்பு கொடுத்தாங்களே, யாருக்கிட்ட மன்னிப்பு கொடுத்தாங்க? மன்னிப்பு கடிதம் கொடுத்தாங்கல்ல சார், அதிமுக தலைமை கிட்ட. அப்போ எந்த தலைமை புனிதமா? அந்த தலைமை அவங்களை அரவணைச்சது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அவங்களுடைய பதவிகளை கொடுத்ததா உத்தரவாதம் கொடுத்ததுன்னு அவங்க எழுதுறாங்க. பப்ளிக்கா ஒரு டாக்குமெண்ட்ல சொல்றாங்க, எடப்பாடி பழனிசாமி பழைய பதவிகளை கொடுப்பேன்னு உத்தரவாதம் கொடுத்தாரு. உத்தரவாதம் மீறுவது தலைமைக்கு அழகா இல்ல சார். நான் என்ன சொல்றேன், அந்த மன்னிப்புக்கு முன்னாடியே எடப்பாடி துரோகி, மன்னிப்புக்கு பின்னாடியே எடப்பாடி துரோகி தானே. மன்னிப்பு கடிதம் எதுக்கு கொடுத்தாங்கன்னு கேக்குறேன். இல்ல சார், துரோகிப்பட்ட அவங்க மேலதான் சுமத்துறாங்க. இவங்க ஒண்ணு எடப்பாடி துரோகின்னு சொல்லி இல்ல, இவங்க தான் எடப்பாடி துரோகின்னு சொல்லி தானே வெளியே போட்டாங்க. நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாருமே எடப்பாடி தான் ஏமாத்துறாருன்னு சொல்லி தானே வெளியே போனாங்க. மன்னிப்பு கடிதம் நடுவுல எதுக்கு கொடுத்தாங்கன்றது கேள்விதான் இப்ப நான் கேட்கறது. இல்ல சார், ஒரு பேட்ச் அப்புக்கு அவங்க கொடுத்தாங்க, அத அவரும் கண்டோன் பண்ணி ஏத்துக்கிட்டாரு. மன்னிப்பு கடிதம் கொடுத்தீங்க இல்ல, என்னன்னு சொல்லி மன்னிப்பு கடிதம் கொடுத்தீங்க? விஜய் மோசமானவர், நாங்க ஏமாந்துட்டோம் 25 பேர் ஓட்டு போடும்போது மே மாசம் விஜய் மோசமானவர் சொன்னாங்களா? மன்னிப்பு கடிதம் கொடுக்குறீங்கன்னா அதுதான் அர்த்தம். இல்ல சார், கொரோனா உத்தரவை மீறியதுக்கு மன்னிப்பு கடிதம் கொடுத்தாங்க. தட் இஸ் a technical requirement. அதுதான் சார், கொரோனா உத்தரவை மீறி நாங்க விஜய் ஆதரிச்சு தப்பு, நாங்க உங்க பின்னாடி தான் இருந்திருக்கிறோம் அப்படின்னு தான் நீங்க மன்னிப்பு கடிதம் கொடுத்தீங்க. நீங்க எல்லாம் இன்னைக்கு விஜய் ரசிகர்கள் மாதிரி கிடையாதுல்ல. நீங்க சொல்ற மாதிரி அனுபவங்கள், ஜாம்பவான்கள், நீங்க தான் கட்சியை நடத்தினவங்க. நீங்க எதுக்கு சார் மன்னிப்பு கடிதம் கொடுத்தீங்க? வெறும் சுயநலத்திற்காக 25 பேர் சேர்ந்து அங்க ஆதாயம் கிடைக்கிறதுக்காக ஒரு கட்சி ஆதரிச்சுட்டு, அதற்கு பிறகு ஆன்டி டிஃபெக்ஷன் லால நம்ம பதவி போயிருமே, நம்ம தேவையான மெஜாரிட்டி கிடைக்கலையேன்னு சொல்லி ஒரு கட்சிக்கு சுயநலத்தோட திருப்பி எடப்பாடியார்கிட்ட மன்னிப்பு கேட்டு, அவரும் பெருந்தன்மையோட அது மன்னிச்சு உங்களுக்கு நீங்க செய்த இமாலய தவறுக்கு சபாநாயகருக்கு கடிதம் கொடுத்து, சரி உங்களுக்கு இங்க ஏற்கனவே போடப்பட்ட மாவட்ட செயலரை நீக்கிட்டு எங்களுக்கு மறுபடியும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுவும் கிடைக்காம ஏமாந்த. இல்ல சார், அது உத்தரவாதம் கொடுத்திருந்தாரமே, அப்படிதான் கடிதத்துல எழுதி இருக்காங்க. நீங்க உத்தரவாதம் கொடுத்தீங்க பழைய பொறுப்பெல்லாம் கொடுக்கறேன்னு சொல்லி, அந்த உத்தரவாதத்தை மீறிட்டீங்க. இவங்க சார் வெளியே போன பிறகு இவங்க சொல்றது எப்படி சார் அது? இல்ல சார், வெளியில போனவங்க தான் ஜா அணியினர். உள்ள வந்த உடனே ஜே அவர்கள் அவங்க ஒரு மாஸ் லீடரா இருந்தாலும் கூட பழைய பொறுப்புகளை கொடுத்தாங்கல்ல. என்னெல்லாம் பேசியிருப்பாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இவங்க பேசுனதெல்லாம் சாதாரணம், வளர்மதி அம்மா பேசுனதெல்லாம் சாதாரண பேச்சா, காளிமுத்தையா பேசுனதெல்லாம் சாதாரண பேச்சா? அதெல்லாம் அவங்க டாலரேட் பண்ணாங்கல்ல. அப்படி ஒரு பெருந்தலைவர் அவங்க எல்லாம் போய் ஆதரிச்சு ஓட்டு கேட்டாங்களா? இல்ல வந்த உடனே அவங்களுக்கு குடிமக்கள் பதவியை கொடுத்தாச்சு அவங்க? இல்ல சார், அவங்க இன்னைக்கு இந்த கிளேசத்தை விட அந்த கிளேசம் ரொம்ப பெருசு சார். இல்ல சார், ஒரு கட்டத்திலையும் ஒவ்வொன்றையும் கம்பேர் பண்ண. இப்போ கரூர்ல கமலக்கண்ணனை போட்டிருக்காங்க, இப்ப அவரை நீக்கிடலாமா? புதுக்கோட்டையில பழனிவேலை போட்டிருக்காங்க, இப்ப அவரையே நீக்கிடலாமா? எப்ப திருப்பி இவங்க வந்தாங்க, திருப்பி இவங்க ஆதரிச்சாங்கன்னா உனக்கு கொடுக்குறோம் சப்ஸ்டியூட்டா, திருப்பி அவங்க அது என்ன சிக்னல் கொடுக்கும்னு கேக்குறீங்க? அது ஒரு நியாயமான கேள்வி. கோவை தெற்குல சேமா வேலுசாமி முன்னாள் எம்எல்ஏக்கு கொடுத்திருக்காங்க, அவரை நீக்கிடலாமா? விழுப்புரம் பசுபதி மாவட்ட செயலர் கொடுத்திருக்காங்க, அவரை நீக்கிடலாமா? பால் மாறாதவங்களை நீக்க முடியுமான்னு கேக்குறீங்க. அது சரி, அது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூல நிர்வாக ரீதியா ஒரு தலைமை யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுதான் இவங்களும் அனுபவத்துல இவங்களுக்கு அதை யோசிக்கணும்ல. இவங்க ஒரு கட்சியை கிள்ளுக்கிறியா நினைச்சிட்டு நாங்க வெளியே போவோம், திருப்பி சட்டத்துல இருக்கிற இடம் பிரகாரம் அதை பயன்படுத்தி நாங்க மன்னிப்பு கேட்போம், எங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல, அமைச்சரும் கிடைக்கல அப்படிங்கும் போது நாங்க திருப்பி வருவோம். உடனே நீங்க எங்களுக்கு எல்லாத்தையும் திருப்பி கொடுத்து ஏற்கனவே இருக்கிறவங்களை தூக்கிடணும், மறுபடியும் நாங்க சான்ஸ் கிடைச்சா நாங்க வெளியே போவோம் அப்படின்னு எப்படி இருக்க முடியும்? அப்ப யோசிச்சு பாருங்க. வெறும் இது சுயநலத்தின் நோக்கமா இல்லையா அப்படின்னு தெரியும். நீங்க வெற்றி பெற்றவர்கள் எந்த சூழ்நிலை இருக்கும்? இப்போ நீங்க கரூர் விஜய் நம்ம எம்ஆர் விஜயபாஸ்கர் சொல்றீங்க, 2016 அவர் எம்எல்ஏ ஆகும்போது அவர் மாவட்ட செயலர் கிடையாது. அதற்கு பிறகுதான் மாவட்ட செயலர் பதவி கொடுக்குறது. மாவட்ட செயலர் பதவி பெற்ற பிறகு அவர் எத்தனை பேரை ஜெயிக்க வச்சிருக்காரு நீங்களே சொல்லுங்க. ஒண்ணு வேணா, கரூர் எம்ஆர் பாஸ்கர் மட்டும் இருக்குங்க. விஜயபாஸ்கர் 4 தொகுதி அங்க இருக்கிற குழுத்தலையில இருந்து அருவங்குறிச்சியில இருந்து 4 தொகுதியிலும் 2016 அரவங்குறிச்சி இடைத்தேர்தல், 2019 அரவங்குறிச்சி இடைத்தேர்தலையும் தோக்குறாங்க, கரூர் பாராளுமன்ற தேர்தலையும் தோக்குறாங்க, இவர் மாவட்ட செயலாளர். 2021 அந்த 4 தொகுதியிலும் தோக்குறாங்க, இவர் மாவட்ட செயலாளர்.
2024 நாடாளுமன்றத்துல தோக்குறாங்க, இவர் மாவட்ட செயலாளர். இப்ப 2026ல 4 தொகுதியிலையும் இவர் தான் வந்து வேட்பாளர்களே போட்டார். ஒரு தொகுதி இவர் மட்டும் ஜெயிச்சு மீதி 3 தொகுதியும் தோத்துது. அப்ப இவர் மாவட்ட செயலரா இருந்த காலகட்டத்துல எத்தனை தொகுதிகள் ஜெயித்து கொடுத்திருக்கிறார்? இப்ப அது முதல்ல இவர் தானே ராஜினாமா பண்ணணும். இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் எக்ஸாம்பிளும் இருக்குது, நீங்க யோசிச்சு பாருங்க. இவர்கள் எல்லாம் போறது வந்து கட்சி தலைமைக்கு எதிரான கிடையாது, ஆதாயம் கிடைக்கிறதுக்காக போறாங்க. யதார்த்தத்தை பாருங்களேன். இன்னைக்கு அரசியல் யாரும் தியாகத்துக்காக இன்னைக்கு மகாத்மா காந்திகள் நிறைந்த சமுதாயமா நம்ம அரசியல் சமுதாயம் இல்லை. எல்லாரும் அதிகாரம் பதவி அதற்காகத்தான் அரசியல்ல பலரும் பிரயாணிக்கிறாங்க. ஸோ அது இன்றோ இல்லை நாளையோ கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கும் போது தேஸ்டிக்கலாம். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல பாருங்க, அங்க கிளேசங்கள் இருக்காது, அங்க பிரச்சனைகள் இருக்காது, அதை மீறி இருக்கிறாங்க அப்படின்னா there is hope. ஆனா இங்க இந்த ஹோப் இல்லைங்கிறதுனால தான் இந்த எக்ஸோடஸ் நடக்குதுங்கிற பாயிண்ட்டையும் ஏத்துக்கொண்டாங்க. இல்ல ஹோப் இல்ல சார், உங்களை வெற்றி பெற வச்சிருக்காங்கல்ல. இப்போ இன்னைக்கு நீங்க எடுத்துக்கோங்க, ஐயா எடப்பாடி பழனிசாமியை 72 வயசுல மொத்த 294 தொகுதியும் உங்க தொகுதியில 2-3 தடவை வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. உங்க தொகுதியை தாண்டி பிரச்சாரம் பண்ணக்கூடிய வல்லமை இருக்கிற ஒரு ஆள் சொல்லுங்க சார். வெளியே போறவங்கள தன்னுடைய தொகுதியை தாண்டி வெளியே போய் பிரச்சாரம் பண்ணாரு, இவர் வந்து இந்த 4-5 மாவட்டத்துல பிரச்சாரம் பண்ணாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தாண்டி இல்ல சார். திரு வேலுமணி எல்லாம் ஒரு மண்டலத்துல பல தொகுதிகளுக்கு பொறுப்பாளரா இருந்தாரு, போனாரு, சுற்றினாரு, வந்தாரு. சுத்தலையே தான் தொகுதியை தவிர இடத்துல போய் சுத்தவே இல்லை. அந்த சூழ்நிலை தான். அதனால என்னன்னா நீ என்ன பார்க்கணும்னா, ஒரு தலைமை சோதனையில ஒரு கட்சி சோதனை இருக்குன்னா வெற்றி தோல்வி சகஜம். 13 ஆண்டு காலம் 14 ஆண்டு காலம் கலைஞர் வந்து தொடர்ந்து தோல்விதான் சட்டமன்றத்துல. அவரை நீக்கணும்னு யாரும் வந்து கேட்கல. அதனால இது என்னன்னா இவங்க சொல்ற காரணம் வந்து இவங்க தாவையத்தாவை ஆதரிக்கணும், அதாவது ஆட்சி அதிகாரத்துல இருக்கணும், ஒரு 5 வருஷம் நம்ம நடுவுல வந்து அனுபவிக்க முடியல, அதற்கு மேல அனுபவிக்கணும் அப்படின்றது. இன்னொன்னு நம்ம மக்களுக்காக சேவை செய்யணும்னு போறோம் அப்படின்னா விஜய்க்கும் என்ன களங்கம்னா இவர் வந்து எதிர்கட்சிகள் எம்எல்ஏவா இருக்கிற எதுவுமே செய்ய மாட்டாருன்னு தானே அர்த்தம். அப்போ இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.